ஒரு 6வது படிக்கிற குழந்தை இன்றைக்கி தன்னோட 10 வயசில் மாதவிடாயை சந்திக்கிறாங்கங்க. எஜுகேட் பண்ணுறதுக்கு அம்மாவுக்கும் தெரியல, அப்பாவுக்கும் தெரியல. கடையில் என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதில் இருக்கக்கூடிய கொடிய அரக்கன் டயாக்சின் குளோரின் 10 வயசுலேருந்தே உடம்புக்குள்ளே போகுது. 25 வயசு வரும்போது அவள் திருமணத்துக்கு வரா. அப்போது 15 ஆண்டுகள் இந்த டயாக்சினோட வாழ்கிறா. இது எங்கே போகும்? ரத்தத்தில் தான் கலக்கும். இதை கேட்டுட்ருக்கிறது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள். உங்கள் பெண்கள் என்ன நாப்கின் பயன்படுத்துகிறாங்க, அதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, அதனால் என்ன தெரியுமா பெரிய பாதிப்பு? வருங்கால சந்ததி வம்சத்தை விருத்தி செய்பவள் பெண். செயற்கை கருத்தரிப்பு மையம் போய் வம்சம் விருத்தி அடையணுமா? 2 மனங்கள் இணைந்து அந்த பந்தத்தில் வாழ்ந்து உங்கள் குழந்தையை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டுமா? இது எப்படி நாப்கினில் இருக்குது அப்படின்னா, கர்ப்பப்பைக்கும் பிறப்பு உறுப்புக்கும் 3 இன்ச்சு தாங்க கேப்பு. இவ்வளோ கெமிக்கலை அந்த கர்ப்பப்பை தாங்குமா? இன்றைக்கி ரத்த வங்கி கேள்விப்பட்டிருக்கோம், எஃகு வங்கி சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. குழந்தை ஒரு வரம். எங்கள் கிட்ட வாங்க, எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ஏதோ டீ கடையை திறந்து வைக்கிற மாதிரி இப்பொழுது இந்த ஊரிலும் அப்படின்னு என்ஹெச்சில் ரோடில் பெரிய பெரிய போர்டுங்க. தாய்மை ஒரு வரம். வாங்க, ஒவ்வொரு பெண்ணும் என்ன ஆடா மாடா சென சேர்க்கைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு. ஒரு சானிட்டரி நாப்கினால் ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையை இந்த அளவுக்கு பாதிக்க முடியும்னா, ஏன் அதே சானிட்டரி நாப்கினால் ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையை வலுவூட்ட முடியாது, என்ஹான்ஸ் பண்ண முடியாது? அதுக்கான தீர்வு தான் நம்ம யாக்கை பிராண்டின் ஜஸ்ட் ஸ்லீப் நாப்கின்.